உங்களுக்கு தான் கை இருக்கு ஓங்க தெரியும் நினைக்காதீங்க. நானும் பதிலுக்கு கையை ஓங்கினா அது உங்களுக்கு அசிங்கமா போயிடும். உங்க புள்ளைய நாங்க ஒன்னும் வேலை பார்க்க கூப்பிடல. பஞ்சாயத்து சொன்ன தீர்ப்புனாலதான் இங்க வந்து அவன் வேலை பார்க்க. அத முதல்ல புரிஞ்சுக்கோங்க. பஞ்சாயத்துல தீர்ப்பு சொன்னதுனால தானே நீ என் புள்ளைய இங்க கூட்டிட்டு வந்து அசிங்கப்படுத்துற. அதே பஞ்சாயத்துல உன்னையும் அவனையும் நான் அத்து விடுறேன். உன் கண்ணு முன்னாடி என் பிள்ளைக்கு நல்ல ஒரு பொண்ணா பார்த்து நான் கட்டி வைப்பேன்டி. கூடிய சீக்கிரம் இந்த ரெண்டையும் நான் செஞ்சு முடிப்பேன். பாத்துக்கிட்டே இரு. நீங்க என்ன அத்து விடுறேன்னு சொல்றது? நானே டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்புறேன். அத வாங்கி உங்க புள்ளைய கையெழுத்து போட்டு அனுப்ப சொல்லுங்க. துர்கா வா வா சரிங்க. பாத்தியாடா எவ்வளவு திமிரா பேசிட்டு போறா பாத்தியா? இது கூடலாம் இனிமே நீ வாழணுமா? வேண்டாம் வெற்றி. உனக்கு அம்மா நல்ல ஒரு பொண்ணா பாக்குறேன்டா. அவளை கட்டிக்கிட்டு நீ சந்தோஷமா வாழு. இப்பவே என் கூட கிளம்பி வா. அம்மா, நீங்களும் பஞ்சாயத்து தலைவியா இருந்தவங்க தானே. நீங்க சொன்ன தீர்ப்பை யாராச்சும் மீற முடியுமாமா? அதே மாதிரிதாம்மா இதுவும். ஒரு தலைவியோட மகனா இருந்துட்டு நானே பஞ்சாயத்து தீர்ப்பை மீறினேன்னு வைங்களேன், அந்த அசிங்கம் யாருக்குமா வரும்? உங்களுக்கு தாமா வரும். டேய், அசிங்கம் எல்லாம் வந்தா வந்துட்டு போகுதுடா. ஆனா ஒரு நிமிஷம் கூட நீங்க இருக்க கூடாது வெற்றி. ஏற்கனவே என் பொண்ணு அவங்க பக்கம் இழுத்துக்கிட்டாங்க. இப்ப உன்னையும் அவங்க பக்கம் இழுத்துக்கணுமா? வெற்றி, எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. வெற்றி, தயவு செஞ்சு அம்மா கூட வந்துருவா. அம்மா, இதுக்காகவாமா நீங்க பயப்படுறீங்க? நான் சக்தி பக்கம் போகவே மாட்டேம்மா. நான் உங்களுக்கு வாக்கு கொடுத்துருக்கேன். எந்த சூழ்நிலை வந்தாலும் நான் உங்க கூட தான் இருப்பேன். உங்க பக்கம் தான் இருப்பேன். போதுமா? இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? அவ டைவர்ஸ் கேட்கிறா, அதை நான் கொடுக்கணும். அவ்வளவுதானம்மா? கொடுத்துட்றேன். அதை நினைச்சு நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. இந்த தீர்ப்பை மட்டும் நிறைவேற்றிட்டு வந்துடுறேன். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுத்து போங்க. வெற்றி, மறுபடியும் சொல்றேன்டா, உன்னை இந்த மாதிரி கோலத்துல பாக்குறதுக்கு என் மனசு வலிக்குதுடா. பாருடா, உன் கைய பாரு, எப்படி செவந்திருக்கு பாரு. அம்மா வீட்டுல இருந்தா உனக்கு இப்படி எல்லாம் ஆயிருக்குமா? வேண்டாம் வெற்றி, சீக்கிரம் இந்த நரகத்துல இருந்து எப்படியாவது நம்ம வீட்டுக்கு வந்துரு. அம்மா உனக்காக எதிர்பார்த்துட்டு இருப்பேன்டா. நான் வரேம்மா, கண்டிப்பா வந்துருவேன். போங்க, நீங்க நிம்மதியா வீட்டுக்கு போங்கம்மா. வரலையே. கிளம்பு வா. வணக்கம்மா, என் பேர் மாலா. இது என் ஹஸ்பண்ட் சுரேஷ். வணக்கம்மா. வணக்கம். ஒரு குழந்தைய கடத்தணும், அதுக்காக தான் உங்களை வர சொன்னேன். எத்தனை வயசு குழந்தைமா? ஸ்கூல் படிக்கிற குழந்தையா இல்ல கை குழந்தையா? கை குழந்தை தான். யாருன்னு சொல்லட்டுமா? கை குழந்தைய கடத்துறது கொஞ்சம் ரிஸ்க்குமா. அங்கங்க சிசிடிவி கேமரா இருக்கும். பத்தா குறைக்கு நம்ம கைக்கு வந்ததும் குழந்தை பாலுக்கு அழ ஆரம்பிச்சிரும். இங்க பாரு, இந்த பிரச்சனை எல்லாம் நீ பாத்துக்க. நான் சொல்ற குழந்தைய மட்டும் சரியா நீ தூக்கிட்டு வந்துட்டீனா உனக்கு முழுசா 5 லட்சம் ரூபாய் தரேன். 5 லட்சமா? அதுக்காக எந்த ரிஸ்க் வேணாலும் எடுக்கலாமா? யாரோட குழந்தைய தூக்கிட்டு வரணும்னு சொல்லுங்க, 1 மணி நேரத்துல தூக்கிட்டு வந்துடுறேன். அப்புறம் இன்னொரு விஷயம், அந்த குழந்தை ஒன்றும் நாதியத்த குழந்தை இல்ல, அது என்னோட பேர குழந்தை. என்ன அப்படியே ஷாக் ஆயிட்டீங்க? என்னோட சொந்த பேர குழந்தைய தான் நான் உங்களை கடத்த சொல்றேன். என் பேர குழந்தைய கடத்த சொன்னது நான் தான்னு வெளியே இருக்கிற யாருக்கும் தெரியக்கூடாது. காதும் காதும் வச்ச மாதிரி நீங்க கடத்திட்டு வந்து என்கிட்ட கொடுக்கணும்.
அப்படி கொடுத்தா பேசின அமௌண்ட்டை நான் உங்களுக்கு தந்துருவேன். என்ன சொல்றீங்க? உங்க பேரனை கடத்தணும்னு சொல்றீங்க? அவன் உங்க வீட்டுல தானே இருப்பான், அப்புறம் எதுக்கு கடத்தணும்ன்றீங்க? என் மருமக என்கிட்ட சண்டை போட்டுட்டு இப்ப அவ தனியா இருக்கா. அவகிட்ட தான் என் பேர இருக்கான். அவளை ஏமாத்தி என் பேர குழந்தை எப்படியாவது நீங்க தூக்கிட்டு வரணும். இந்தா 1 லட்ச ரூபா அட்வான்ஸ். காரியத்தை 2 பேரும் நல்லபடியா முடிச்சிட்டீங்கன்னா மீதி பணத்தை உங்ககிட்ட நான் தருவேன். என்ன? என் மருமக இப்ப மீனாட்சி வீட்டுல இருக்கா. என்ன புரிஞ்சுதா? குழந்தை உங்க கைக்கு வந்த உடனே எனக்கு நீங்க ஃபோன் பண்ணுங்க. எங்க வந்து குழந்தைய வாங்கிக்கிறேன்னு நான் சொல்றேன். சரிம்மா, நாளைக்கு இந்நேரம் அந்த குழந்தை உங்க கையில இருக்கும். இது மாலாவோட கேரண்டி. வாங்கங்க போலாம். பரமா. சக்தி, நீ முன்னெல்லாம் பஞ்சு மெத்த மாதிரி சாஃப்டா இருப்ப, இப்ப என்னடானா பாறாங்கல் மாதிரி இருக்க. என்னாச்சு சக்தி? வேலைக்காரன், இன்னும் என்னடா தூக்கம் உனக்கு? வேலையை பாரு. உனக்கே இது நல்லா இருக்கா? வானத்தை பாரு, இன்னும் சூரியன் கூட வரல, அதுக்குள்ள இப்படி தண்ணி ஊத்தி எடுப்புற. சூரியன் உதிக்கிறதுக்குள்ள சாணி தெளிச்சு வாசல்ல பெருக்கி கோலம் போடணும். என்ன என்ன சொன்ன இப்போ? இந்த வீட்டை நல்லா பெருக்கி மாட்டு சாணம் இருக்குல்ல, மாட்டு சாணம் அத அள்ளிட்டு வந்து தண்ணியில நல்லா கரைச்சு வாசல் முழுக்க தெளிச்சு விடணும். அது மட்டும் இல்ல, பெரிய கோலமும் போடணும். அதுவும் சாதாரண கோலம் இல்ல, 30 புள்ளி 30 வரிசை இந்த சைஸ்ல, பெரிய சைஸ்ல கோலம் போடணும். போ, கிளம்பி போ. என்ன இந்த ஏரியாவுக்கே கோலம் போடணுமா? ஆமா, என்ன நினைச்சிட்டு இருக்க என்ன பத்தி? இந்த வீட்டுக்கு நான் வேலைக்காரனா தான் வந்திருக்கேன். ஆனா என்கிட்ட போய் இந்த பொம்பளைங்க செய்யற வேலையெல்லாம் செய்ய சொல்லாத, சரியா? ஆமா. என்ன சொன்ன? வேலையில என்னடா பொம்பளை செய்யற வேலை, ஆம்பளை செய்யற வேலை? சொன்ன வேலையெல்லாம் ஒழுங்கா செய்டா, சோம்பேறி வேலைக்காரன். எல்லாம் என் நேரம், சொந்த காசுல எனக்கு சூனிய வச்சுக்கிட்டேன். என்னது? அது ஒண்ணு இல்ல, இந்த பல்லு வளர்க்கறது மூஞ்சி கழுவுறதெல்லாம் எங்க பண்றதுன்னு யோசிக்கிறேன். வேலையை பார்த்துட்டு அதையும் செய். போய் தண்ணி எடுத்துட்டு வா. தொலைக்கிறேன் நவுரு. அண்ணா, எல்லாரும் பாத்ரூம்ல கண்ணாடியை பார்த்துட்டு பல் விளக்குவாங்க, நீ என்னடா ஜீப்பை ஓட்டிட்டே பல்ல விளக்குற? எல்லாம் சக்திக்காதான்டா. இருந்தாலும் உன் நிலைமை இவ்வளோ மோசமான நினச்சி கூட பார்க்கலானே. சீ அண்ணா, போற போக்க பார்த்தா இனிமேல் நீ ஜீப்ல தான் தூங்கணும், ஜீப்ல தான் குளிக்கணும், ஜீப்ல தான் வாழணும் போல இருக்க. என்ன பண்றது, பழகிக்க வேண்டிதான். என்ன வாழ்க்கைண்ணா. இவன் மூஞ்சி துப்பி விடுங்க. என்ன உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? இந்த வீட்டுல தான் சாணி எல்லாம் வாங்க. எப்படி வந்தேன் நானு? சாணி வாங்க போலாம். அம்மா அம்மா,
என்னப்பா காலங்காத்தால பிச்சை கேட்டு வந்திருக்கீங்க? பிச்சையா? இப்பெல்லாம் எதுவும் இல்ல போங்க. அம்மா நாங்க பிச்சைலாம் கேட்க வரலாமா, இந்த சாணம் இருக்குல்ல அதை கேட்டுதாம்மா வந்திருக்கோம். சாணமா அப்படின்னா? ஐயோ அம்மா, மாடு இருக்குல்ல, மாடு கவ் சாரி அதோடைய டேய் அது என்னடா ஷிட், கவ்வோட ஷிட், மாட்டோடைய சாணம் அத வாங்க தான் வந்திருக்கோம். காலங்காத்தால குடிச்சிட்டு வந்திருக்கீங்களா? பொறுக்கீங்களா? வாங்கடா. அம்மா இங்க மாடு இல்ல ஒண்ணு இல்ல, ஒழுங்கா போயிடுங்க, இல்லனா போலீஸ கூப்பிடுங்க. நான் சொல்லல. ஆஹா. இங்க பாருங்க சாணி இருக்கு பாருங்க. ஐ சாணி கிடைச்சிச்சு. 1 2 சரி சரி சட்டுப்புட்டு நடு. யார் அதை திட்டு பசங்க? ஐயோ அண்ணே என்ன நாங்க மாடு களவானீங்களா இல்ல? மாட்டு சாணத்தை மட்டும் தானே திருட வந்திருக்கோம், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். ஆமாண்ணே. யார் பண்ணீங்க? ஆனா இவர் தெரியல. தெரியல. அட வெற்றி தம்பி, கண்டுபிடிச்சாப்ல. என்னப்பா நீ இங்க வந்திருக்க? நம்ம வீட்ல மாடு இருக்குல்லன்னு, ஆமா, அது போடுற சாணி நமக்கு கொஞ்சம் வேணும்னு. உனக்கு இல்லாத சாணியாப்பா? எவ்வளவு வேணா அழிக்கப்பா. நீங்க போங்க, நாங்க எவ்வளவு வேணா அள்ளிட்டு போங்க. தேங்க்ஸ். थैंक यू ண்ணே. டேய் அல்றா. டேய் என்னடா நிக்கிற, டக்குன்னு ஏறா போணும்டா. போய் எடுத்து போடுறா. ஏய் டர்ட்டி ஃபெலோ எடுறா. ஏய் நல்லா அல்ற மேன். ஏய் நாளை போடாம குடுடா. இது கொண்டு குறைச்சல் இல்ல. ஏய் கீழ வைடா. ஓகே. டேய் சக்தி வரதுக்குள்ள இந்த சாணி நல்லா கரைச்சு வாசல் முழுக்க தெளிச்சு விடுங்க. சரிண்ணே. வாலி எடு. தெளிச்சு ஓகே. விடுங்கடா. டேய் வேலைக்காரா, சாணி தெளிச்சிட்டியா? ஐயோ டேய் சக்தி வந்துற போறோம். நீங்க போங்கடா 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 போங்கடா. நான் பாத்துக்கிறேன். ஓகே, நான் வந்து பேசுறேன். ஓனரமா சாணி தான் கரைச்சிட்டு இருக்கேன். வர்க் சூப்பரா போகுது. நீங்க மெதுவா வாங்க. ஐயோ டேய் வெற்றி, என்னடா உன் நிலைமை இவ்வளோ கேவலமாயிடுச்சு. என்ன பண்றது, சாணியை கரைச்சு வாசல்ல எல்லாம் தெளிச்சாச்சு. இனிமே கோலம் எப்படி போடுறது? ஒருத்தனை கும்மாங்குத்து குத்த சொன்னா குத்திடுவேன். ஆனா புள்ளி வச்சு நான் எப்படி கோலம் போடுறது? ஐயோ நான் என்ன பண்ணுவேனே தெரியலையே. அண்ணே, கோலம் நான் வேணா போடட்டுமா அண்ணே? சரண்யா நீயாமா? ஆ நீ கோலம் போட்டா சக்தி திட்டுவாளே. அண்ணே, சக்தி குளிக்க போயிருக்கா,
அவ வரதுக்குள்ள நான் கோலம் போட்டுடுறேன். இல்லம்மா, அவ ஏதோ 30 புள்ளி 30 வருஷம்லாம் சொன்னா. அண்ணே அதெல்லாம் நான் பாத்துக்கிறேனே, நீ வேடிக்கை மட்டும் பாரு. ம். கூடவே பொறக்கணும், கூடவே பொறக்கணும், உனக்காக நான் இருக்கணும் எப்போதுமே. கூடவே பொறக்கணும், கூடவே பொறக்கணும், தாய் போல நான் காக்கணும் எப்போதுமே. என் வாழ்க்கை உரமாக நீயும் பிறந்தாயே, என் உயிரே உறவாக என் நெஞ்சில் கரஞ்சாயே. பசி தூக்கத்தை மறந்து நீயும் வடி பாசத்தை பொழிஞ்சாயே. தினமும் முகம் பார்த்து தூக்கும் புது விடியல் தந்தாயே. நீ எனக்கு சாமி, இந்த பூமி எல்லாம் நீதானே. ஓ சிரிப்பு போனும் நீ கேட்டாய் உசுர தாரனே. என்னண்ணே திடீர்னு செயினெல்லாம் நீட்டுற? என்ன கோலம் போட்டதுக்கு கூலியா? ஐயோ, அதுக்காகலாம் இல்லம்மா, இது என் மருமகனுக்காக. இந்த வீட்டுக்கு வரப்பவே நான் இதை கொண்டு வந்தேம்மா. உங்ககிட்ட கொடுக்கணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். இந்தா, இது என் மருமகன் கழுத்துல போட்டு விடு. இந்தா போ. சரண்யாம்மா, தேங்க்ஸ். சரிண்ணே. சரி, எல்லாரும் என்ன வேண்டிக்கிட்டீங்கன்னு 1 by 1 சொல்லுங்க பாப்போம். சக்தி சீக்கிரமா IAS படிச்சு முடிச்சு கலெக்டர் ஆகணும்னு வேண்டிக்கிட்டேன். அம்மா, நானும் அதே தான் வேண்டிக்கிட்டேன். அட, I am also அதே பிரேயர். ஓ, எங்க சக்தி அக்கா சீக்கிரம் கலெக்டர் ஆகணும்னு நானும் வேண்டிக்கிட்டேன். சக்தி, நீ என்ன வேண்டிக்கிட்ட? நான் எதையும் பெருசா வேண்டிக்கலக்கா. அம்மா வேண்டிக்கிட்டதும் நீங்க வேண்டிக்கிட்டதும் சீக்கிரமே நிறைவேறணும்னு வேண்டிக்கிட்டேன். என்னது இது? சுத்தி சுத்தி ஒரே மாதிரி வேண்டுதல் பண்ணிட்டு இருக்கோம். இங்க பாருங்க கடவுளே, உங்களுக்கு இதுல கன்ஃபியூஷன் கூட இருக்காது. சக்தி அக்கா கலெக்டர் ஆகணும், ஒரே ஒரு வேண்டுதல் தான். சட்டை புட்டுன்னு அதை நிறைவேற்ற வழிய பாருங்க. அடிப்பாவி, இவ சாமிக்கு ஆர்டர் போடுறா பாரு. சரண்யாமா, சரண்யாமா, செயின் போட்டியா? போட்டுட்டேன். குட்டி போய் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? என்னடா அண்ணி, என்ன குட்டி பையன் கழுத்துல புதுசா டாலர்ல மாட்டி விட்டுருக்கீங்க? ஐயோ, கண்டுபிடிச்சிட்டாலே.
இதுவா? இது அவன் தாய் மாமா கொடுத்தது. தாய் மாமாவா? நான் தானே தாய் மாமன். நான் தான் அந்த டாலர் கொடுத்தேன். நல்லதானே இருக்கு. மீனாட்சி அம்மா. மீனாட்சி அம்மா வணக்கம்மா. வாங்கண்ணே. வணக்கம்மா. வணக்கம். வாங்கம்மா. வணக்கம் மீனாட்சி அம்மா. வணக்கம். வணக்கம். என்ன எல்லாரும் ஒண்ணா வந்திருக்கீங்க? ரேவதி நீயே சொல்லிருமா. தேர்தல்ல ஜெயிச்சு பஞ்சாயத்து தலைவி ஆயிட்டீங்க. ஆனா நீங்க இன்னும் முறைப்படி பதவி ஏத்துக்கவே இல்லையே. பதவி ஏத்துக்கிறத பெரிய விழாவா கொண்டாடணும்னு நாங்கெல்லாம் நினைச்சிருக்கோம். அத உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு தாம்மா வந்தோம். ஐயோ, விழாலாம் எதுக்கு? சாதாரணமாவே பதவி ஏத்துக்கிறேன். அப்படி சொல்லாதீங்கம்மா. இத்தனை வருஷமா அந்த ரங்கநாயகி அண்ணா போஸ்டாவே ஜெயிச்சிட்டு இருந்தாங்கம்மா. அவங்கள எதிர்த்து யாரும் போட்டி போட விடாம தடுத்துக்கிட்டே இருந்தாங்கம்மா. அப்படிப்பட்ட சூழ்நிலையில நீங்க வந்து தனிச்சையா நின்னு உறுதியா அவங்களை எதிர்த்து ஜெயிச்சிருக்கீங்கம்மா. வரலாற்று சாதனை பண்ணிருக்கீங்கம்மா. இதை நம்ம ஆடம்பரமா கொண்டாட வேணாமாம்மா? சரி, நீங்க அதுக்கான வேலையை பாருங்க. நான் கிளம்பி வரேன். சரிங்கம்மா. ரங்கநாயகி. ஐயோ, ஏய்யா, எவ்வளவு தைரியம் இருந்தா மீனாட்சி பதவி ஏற்க போறான்னு என்கிட்ட வந்து சொல்லுவேன். உன்னை எல்லாம் உயிரோட விட மாட்டேன். பதவி ஏற்பு விழாக்கு போகணுமா? அப்பதான் அந்த மீனாட்சி முகத்துல கரிய பூச முடியும்.